இந்த வீடியோவில் மேக்ஸில் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. இதை பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் லாஸ்ட் இருக்க கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × -3 -6 நடுவில் இருக்க நம்பரை எடுத்துக்கணும். -5 எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு -6ன்னு கிடைக்கிது. நடுவில் இருக்க நம்பரை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ ஏதாவது 2 நம்பரை எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -6ன்னு வரணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு -5ன்னு வரணும். நான் -6 1ன்னு எடுத்துக்கிறேன். -6 × 1 -6 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -6 வருது. -6 + 1 -5 ஆட் பண்ணும்போது எனக்கு -5 வருது. ஸோ ரெண்டுமே ஓகே. இங்கே ஃபஸ்ட்டு 2xன்னு ஆரம்பிக்குதா? ஸோ 2x ஒரு நம்பர் -6 ஓகேவா, = 0 அப்படின்னு இருக்கும். இதை அடுத்து சுருக்கலாமா? ரெண்டுமே 2 டேபிளில் கிராஸ் ஆகுமா? அப்போ x - 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இன்னொன்று எடுத்தோம்ல, 1ன்னு எடுத்தோமா? 2x + 1 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஒன்று வந்து x - 3, ஒன்று வந்து 2x + 1. ஸோ இதுக்கு பதிலாக x - 3 2x + 1 அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து 4x² - 36 அப்படின்ட்டுருக்கு. (4x² - 36) இதில் 4 காமனாக வெளில எடுக்கிறேன். x² - 9 4 x² 9னா 3² அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இந்த x² - 3² பார்த்தா a² - b² ஃபார்முலா மாதிரியே இருக்குது. a² - b² = a + b a - b. 4 அப்படியே எழுதியாச்சு. இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஸோ x + 3 x - 3 அப்படின்னு கிடைக்கும். 4x + 3 x - 3. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக x - 3 இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத ஒரு ஆட்டி எழுதிக்கலாம். x - 3 காமனாக இருக்கிறத ஒரு ஆட்டி எழுதணும். அதுக்கப்புறம் காமனாக இல்லாததை ஒரு ஆட்டி எழுதிடணும் எல்சிஎம்மில். அடுத்து 4 எழுதிக்கிறேன். x + 3 2x + 1 காமனாக இருக்கிறத ஒரு ஆட்டி எழுதணும். காமனாக இல்லாததை அப்புறம் ஒரு ஆட்டி எழுதணும். எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராக்கெட்டில் x - 3 ப்ராக்கெட்டில் x + 3 ப்ராக்கெட்டில் 2x + 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.